ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விடிஞ்சா கல்யாணம், அதுக்குள்ளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எவ்வளவோ போராடினாரு. ஆனால் அந்த மீனாவை காப்பாற்றுறதுக்காக எல்லா ஆதாரத்தையுமே மறுத்துக்கிட்டே கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீனா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், நீங்களும் உங்கள் அப்பாவும் போயிட்டு சாம்புஸ்ரீ மேடம் கிட்ட மருதை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நம்ம கையில் இருந்த ஆதாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், எப்படி சார் நான் போய் சொல்கிறது, நான் போய் சொன்னால் அவங்க நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் அவங்க அப்பாவும் போயிட்டு சாம்புஸ்ரீயை பார்த்து பேசுகிறாங்க. அங்கே போயிட்டு சாம்புஸ்ரீ மேடம் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மருது தப்பானவன், அவன் பொண்ணுங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையவே சீரழிக்கிறவன், அவனை போயிட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எவ்வளவோ சொல்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு சாம்புஸ்ரீ ரொம்ப சீரியஸ் ஆகிற மாதிரி ஆகுறாங்க. ஆனால் மருதுகிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்களை பற்றி இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேருமே அப்படியே அந்த மீனாவை பார்க்குறாங்க. மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நம்ம எவ்வளோ சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க என்னென்னா அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மருது சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல அத்தை, அந்த கார்த்திக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான், நான் தான் சொன்னல பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சு என்னையை பற்றி தப்பாக சொல்ல வைக்கிறான், நீங்கள் உடனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கல்ல, அதுதான் அவனோட பிளான், இதெல்லாம் நம்பாதீங்க அத்தை, நான் உங்க கூட தானே இருக்கேன், நான் எப்படி வெளியில் போயிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்ன மேடம் நான் எவ்வளோ சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா அவன் சொல்கிற பேச்சை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையாக சொல்கிறேன் அவன் ரொம்ப மோசமானவன், அவனை பற்றி தெரியாமல் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாம்புஸ்ரீக்கு சம்மக்கமும் வருது. யார் நீனு, கார்த்தி அனுப்புன ஆளு தானே, உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தான் இந்த மாதிரிலாம் பேச சொல்லி, இங்கே பாரு பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன், இன்னொரு தடவை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என் மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னேன், அவ்வளவு தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் ஏதோ கோபத்தில் தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனால் இவன் உங்கள் பொண்ணுக்கு கரெக்டானவும் கிடையாது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவனை பற்றின உண்மைலாம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரகலா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இருந்து போறியா இல்லை போலீஸை கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் அவங்க அப்பாவையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ தான் மீனா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ என்னப்பா பண்ணுறது, நம்ம போய் சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே, ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் தானமா அவங்க நம்புவாங்க, வெறும் வாய் வார்த்தையான சொன்னால் அவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கார்த்தி வராங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, சார் அவங்க நாங்கள் சொன்ன எதையுமே நம்ப வேலை சார், நாங்கள் சொன்னதை கேட்டால் அவங்க சிரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மருது வந்து சாம்புஸ்ரீ மேடம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான் போல, இது மாதிரி என்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பிடாதீங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாம்புஸ்ரீ மேடத்தோட மனசை கலைச்சி வச்சிருக்கான், அதனால தான் நாங்கள் சொன்னப்போ அவங்களால நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே கார்த்திகே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, இப்போ என்ன சார் பண்ணுறது, ரேவதி வாழ்க்கை நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கார்த்தி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்காக இவ்வளோ தூரம் போய் நீங்கள் பேசியிருக்கீங்களா, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஏன் சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, நான் இப்போ இங்கே உயிரோடு நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தானே, இப்போ என்னால் தான் அந்த ஆதாரம் கூட உங்கள் கையை விட்டு போச்சு, அப்படி இல்லைனா அந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் அழகாக கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம்ல, இல்லை சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி மருத்துவ பற்றின ஆதாரம் எல்லாத்தையுமே மீனாவை பிளாக்மெயில் பண்ணி அவன் வாங்கி வச்சுக்கிட்டான், இப்போ எந்த ஆதாரமும் என் கையில் இல்லை, ரேவதியோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, என்ன சகலை இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மருது இவ்வளோ அயோக்கியனா, அப்படிப்பட்டவனுக்கு போய் ரேவதியை எப்படிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி வந்து ஒரு பிளானை மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. மயில் வாகனமும் அதை கேட்டுட்டு சரி சகலை நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சாம்புஸ்ரீ வந்து பட்டு வேஷ்டி சட்டையை வந்து மயில் வாகனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க, இதை போயிட்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து இதை போட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த சைடு மருது வந்து ஒரே யோசனையிலே இருக்காரு, இல்லை இதை நம்ம அப்படியே விடக்கூடாது, அந்த கார்த்தியை அந்த பொண்ணை விட்டு தைரியமாக பேச வச்சிருக்கானா, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கார்த்தி கொடுத்த தைரியம் தான், அவளோட வீடியோ என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சோம் அந்த பொண்ணு எவ்வளோ தைரியமாக வந்து பேசிக்கிட்டு போயிருக்கா, கண்டிப்பாக எந்த இலைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதனால நம்ம முன்னாடியே சாம்புஸ்ரீ அத்தைக்கிட்ட பேசி வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புஸ்ரீ கிட்ட போய் சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரி கார்த்தி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக கடைசி நேரத்தில் என்னைய பற்றி தப்பாக ஏதாவது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னமாவது நிரூபிப்பான், அதையெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பற்றி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவன் என்னத்தை தான் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, நான் வந்து யாரையுமே நம்ப போகிறது கிடையாது, உங்களுக்கும் ரேவதிக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜனுக்கு சம்மக்கமும் வருது. ஈஸ்வரி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணு மருதை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னன்னா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் கார்த்தி மாப்பிள்ளையை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவளை போயிட்டு ஒரு அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் செம்மையாக கோவத்தில் கத்த. அப்போ சாம்பிச்சிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் முடிவில் எப்பயுமே மாற்றம் கிடையாது. ரேவதிக்கு மருது நல்ல மாப்பிள்ளை தான். 1000 பேர் அவனை பற்றி தப்பாக சொல்லட்டும், ஆனால் நான் பார்த்த மாப்பிள்ளை கண்டிப்பாக தப்பானவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சாம்பிச்சரி, உன்னோட பிடிவாதத்தினால நம்ம பொண்ணு வாழ்க்கை சீரழிய போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஜராஜன் கோவமாக போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கல்யாணத்துக்கு ரெடியாகி நிற்கிறாங்க. அப்போது ரோகிணி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுக்கு இடையில நீ என்ன கல்யாணம் பண்ண மாதிரி ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிற, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா, மனசில் காத்தியை வச்சுட்டு எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடைசி நேரத்தில் என்னோட எம்டி கார்த்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார், அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை என் கழுத்தில் அவரே தாலி கட்டினாலும் தாலி கட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ரேவதி கொஞ்சம் கூட நீ சீரியஸ் இல்லாமல் இருக்க, இதெல்லாம் சரியே இல்லை, ஒருவேளை மருந்து தாலி கட்டிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல. இதை கேட்டால் ரேவதி சொல்கிறாங்க, அவனை என் கழுத்தில் நான் தாலி கட்ட விட மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சிவனாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா, கார்த்தி வந்து யார் யாரையோ விட்டு அனுப்பி மருந்தை பற்றி தப்பாக சொல்ல வைக்கிறான், ஆனால் எப்படியோ என் அக்கா வந்து அதை எதையுமே நம்பலை, ஆனால் அது மட்டும் இல்லை, கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அந்த கார்த்தி ஏதாவது ஒன்று பண்ணுவான், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, அந்த முருகன் நம்ம கஸ்டடியில் தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இது கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, அவனை பற்றி நீ எதுக்குமே பயப்படாத, அவன் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரமா, அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, எப்படியோ ரேவதிக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், ரேவதியோட வாழ்க்கை மொத்தமாக அழிய போகுது, நம்ம 2 பேரையும் பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்தாங்கல்ல 2 பேரும், இப்போ அவங்க 2 பேரும் பிரியறத நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுடிச்சேரி வந்து ஒரு பக்கம் குழப்பத்தில் தான் இருக்காங்க. எதுக்கு அந்த பொண்ணு திடீர்னு வந்து இந்த மாதிரி மருதை பற்றி தப்பாக சொல்லணும், ஒரு பொண்ணாக இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறான்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சாமுடிச்சேரி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ரோகிணி வந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த கல்யாணம் வேணாம்மா, நிப்பாட்டிடலாம், எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்னோட முடிவில் மாற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மருது வந்து எப்படியாவது சீக்கிரம் ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும், அதுதான் கார்த்திக்கு நான் கொடுக்குற பெரிய அடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மருதை பற்றின ஆதாரத்தெல்லாம் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முருகனை தான் தேடி போவாங்க. ஏன்னா கடைசியாக நம்ம கார்த்திக்கு இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் அவன் தான். அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து அதிகாரிங்க முன்னாடி முருகனை அடின்னு அடித்து எல்லா உண்மையுமே வெளியில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மருதோட வண்டவளம் தண்டவளம் எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி நிரூபிச்சிடணும். அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும். நம்ம சாமுடிச்சேரியை மண்டபத்தில் மருதை அடின்னு அடித்து அங்கேருந்து துரத்தி விட தான் போகிறாங்க. அவங்க தப்பை உணர்ந்து நம்ம கார்த்தி ரேவதி 2 பேரையும் சேர்த்து வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.